வடிவேல் காமெடியில ஒரு காமெடி வரும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, ரொம்ப நல்லவன் சொல்லிட்டாங்க என்று சொல்லிட்டு வடிவேல் அடி வாங்கிட்டு வந்து உட்காந்து அழுவாரு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஒரு பீகாரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாரு. அதுவும் சட்டத்தை மதிக்காதவங்க எல்லாத்துக்கும் இப்படி அவமானம் தான் கிடைக்கும். எவ்வளவு அவமானம் வேணாலும் வாங்கிக்கிறாரு. அதுவும் அடிக்கல, அவரா தேடி வந்து வலையில விழுறாரு. அதே வடிவே சொல்வார், உனக்கு இது தேவையா, இது தேவைத்தானா உனக்கு என்று சொல்லி வடிவேல் காமெடியில கேட்பாரு. தேவைத்தான் இந்த பீகாரிக்கு இந்த அவமானங்கள் எல்லாம். நாம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பீகாரி சட்டத்தை யார் யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவமானம் தான் மிஞ்சும் என்பதற்கு உதாரணம் தான் இன்று நடந்த இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டுல அவமானப்பட்டது. யாரை பத்தி பேச போறோன்னு இந்த காணொலியில பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீகாரின்னு சொல்லும் போதே, துணைவேந்தர்கள்னு சொல்லும் போதே சரியா நம்ம நேயர்கள் வந்து முடிவு பண்ணிருப்பீங்க. RSS ரவியை பத்தி தான் பேச போறோன்னு. அவர் இன்னைக்கு நேத்து இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வந்த காலத்துல இருந்து அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் என்னைக்குமே சட்டத்தை மதிச்சதே இல்லை. உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட குட்டு வாங்கி 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 தான் ஒவ்வொரு ஃபைல்லையும் மசோதாவையும் அவர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து சட்டத்தை என்னைக்குமே மதிக்கிறதே இல்லை. சட்டத்தை மதிக்காதவங்க எல்லாருமே அவமானப்படுவாங்க என்பதற்கு உதாரணம் தான் இந்த இந்திய அரசியலமைப்போட உச்சம் கான்ஸ்டியூஷன் தான் என்பதை மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சட்டத்தை மதிக்காத பீகாரி எதனால அவருக்கு இந்த நிலைமை இன்னைக்கு வந்தது என்று சொல்லி பார்த்தோம்னா, துணைவேந்தர்கள் மாநாட்டை அவர் வந்து இன்னைக்கு கூட்டியிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்து இன்னொரு இந்த அடங்கா பிடாரிங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்னொருத்தரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு கூட்டியிருக்காரு. அவரு தான் வந்துட்டு துணை ஜனாதிபதி ஜெகதீஷ் தன்கர்ன்றவரையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த துணை வேந்தர்கள் மாநாட்டை வந்து கூட்டியிருக்காரு. கூட்டினதுல வந்து 41 பேருக்கு மொத்தம் அழைப்பு கொடுத்திருக்காங்க. 41 பேர்ல 32 பேர் புறக்கணிச்சிருக்காங்க. 9 பேர் வந்து வந்திருக்காங்க, இந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. மாநாட்டுல கலந்துக்கிட்டவங்களும் தனியார் கல்வி நிறுவனங்களை சேர்ந்தவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. அரசு நிறுவனங்கள்ல, கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க யாருமே கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல என்று சொன்னா, அவங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை மதிக்கணும் என்று ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சட்டத்தை புரிஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க. அதனால வந்துட்டு அவங்க கலந்துக்காம இருந்துக்கிட்டாங்க இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டுல. இதனால என்ன சட்ட பிரச்சனை வரப்போகுது? இந்த சட்டத்தை மதிக்காத ஆளுநர் ரவிக்கும் அல்லது துணை ஜனாதிபதிக்கும் இதனால ஏதாவது சட்ட பிரச்சனைகள் ஏதாவது வருமா, உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வருமா என்று கேட்டோம்னா, அதாவது இந்த இந்திய ஜனநாயகத்துல ஒவ்வொருத்தரும் இந்திய கான்ஸ்டியூஷனை மதிச்சுதான் செயல்படணும், அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒவ்வொருத்தரும் செயல்படணும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். எவ்வளோ பெரிய உயர் பதவியில் வகுத்தவங்களா இருந்தாலும், உதாரணத்துக்கு நம்ம நாட்டோட உச்சபட்ச பதவி என்பது குடியரசுத் தலைவர் பதவி தான். அந்த குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவங்களும் வந்து சட்டத்தின்படி தான் அவங்க வந்து குடியரசுத் தலைவராக கான்ஸ்டியூஷனை சொல்லிதான் அவங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. அப்போ யார் யாரெல்லாம் கான்ஸ்டியூஷன் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்களோ அத்தனை பேரும் சட்டத்திற்கு உட்பட்டவங்க தான். இதுல சூப்பர்மேன், சூப்பர் பவர் வாய்ந்தவங்கன்னு யாருமே கிடையாது. குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, ஆளுநர்களாக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, மொத்தத்துல பாராளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதன்படிதான் எல்லோரும் நடந்துக்கணும் என்பதை தான் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மீண்டும் 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 வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இத உயர் பதவியில இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க சட்டத்தை மீறி செயல்படலாமா என்பதற்கு அதுக்கும் இந்த தீர்ப்பு வந்து இந்த நடவடிக்கை, அதாவது ஆளுநர் ரவி வந்துட்டு சட்டத்தை மீறி செயல்பட்டதுக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆளுநர்கள் எல்லாம் சேர்ந்து, துணைவேந்தர்கள் எல்லாம் சேர்ந்து
இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை புறக்கணிச்சிருக்காங்க. ஏன்னா சட்டப்படித்தான் ஒவ்வொன்றும் செய்யணும் என்பதனால புறக்கணிச்சிருக்காங்க. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஆளுநர் என்பவங்க மாநில அரசாங்கத்தோட அமைச்சரவைக்கும் முதல்வருக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான், அவங்களுக்குன்னு ஒன்று தனிப்பட்ட செல்வாக்கோ அதிகாரமோ எதுவுமே கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு வழங்கிருச்சு. ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு அவங்க அமைச்சரவை நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை ஆளுநர் 15 நாட்கள்ல நிறைவேற்றி பாஸ் பண்ணி அனுப்பி ஆகணும் என்று சொல்லி அந்த தீர்ப்பையும் சொல்லியிருக்கு. குடியரசுத் தலைவருக்கும் அவங்க 3 அப்படி ஆளுநர் அனுப்பினத குடியரசுத் தலைவர் 3 மாசத்துக்குள்ள அவங்க அனுப்பி ஆகணும் என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமா சேர்ந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது. இந்த தீர்ப்பு தான் பிஜேபி அரசாங்கத்தை சேர்ந்தவங்க ஒரு பார்லிமெண்ட்ல நிறைவேற்றின ஒரு சட்டத்தை அதுக்கும் சேர்த்து இந்த தீர்ப்புக்கு ஒண்ணு இன்னொன்னு வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கும் சேர்த்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது. அதுல என்ன வழங்கியிருக்குதுன்னா, நீங்க வக்பு வாரியத்துல இஸ்லாமியர் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக நிர்வாகிகளாக வரலாம் என்று சொல்லி நீங்க சட்ட திருத்தம் கொண்டுட்டு வரும்போது இந்த அறநிலையத்துறையில இந்துக்கள் அல்லாதவங்க நிர்வாகிகளாக வரலாமா? அது எப்படி வக்பு வாரியத்துக்கு ஒரு சட்டம், இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு சட்டமா என்று கேள்வி கேட்டு நீங்க ஒரு வார காலத்துக்குள்ள பதில் சொல்லணும் என்று சொல்லி அது வரைக்கும் இந்த சட்ட திருத்தத்தை செயல்படுத்தாமல் அப்படியே கிடப்பில் வைக்கணும் என்று ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கினது. இந்த 2 தீர்ப்பையும் கண்டிச்சுதான் பிஜேபியோட எம்பிக்கள் கண்டிச்சு, இது என்ன சூப்பர் பாராளுமன்றமா, நாட்டுல கலவரம் ஏற்படுத்துறதுக்கு மத கலவரம் ஏற்படுவதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் காரணமா இருக்காங்க என்று சொல்லி அந்த எம்பிக்கள் பிஜேபியோட எம்பிக்கள் கண்டனம் தெரிவிச்சதா அதுக்கு நம்ம தனியா ஒரு காணொலியே போட்டிருக்கோம். அந்த காணொலியை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையே மிரட்டும் விதமாக எம்பிக்களும் பேசினதோடு மட்டும் இல்லாம அந்த துணை ஜனாதிபதி ஜெகதீஷ் தன்கரும் சேர்ந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சூப்பர் பாராளுமன்றமா, பாராளுமன்றத்தோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரங்கள் இருக்கா என்று கேள்வி கேட்டதோடு மட்டும் இல்லாம பாராளுமன்றத்தான் ஜனநாயகத்தோட உச்சபட்ச அதிகாரம், பாராளுமன்ற எம்பிக்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டோட அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு என்று சொல்லி ஜெகதீப் தன்கர் பேசியிருக்காரு. இப்போ இந்த 2 அதிகார வர்க்கமும், அதாவது ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றம் ஒரு பக்கம் பாராளுமன்றம், இந்த 2 அதிகார வர்க்கத்துக்குள்ள யாருக்கு அதிக அதிகாரம், பாராளுமன்றத்துக்கா உச்ச நீதிமன்றத்துக்கா, இந்த மாதிரி அதிகார வர்க்கத்துக்குள்ள இப்ப போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த போட்டா போட்டிக்குள்ள சூரியகாந்த் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வரக்கூடியவர் அவர் சொல்லியிருக்காரு, நீங்க யாரு எத்தனை பேர் சேர்ந்து மிரட்டினாலும் சரி அதுக்கெல்லாம் நாங்க பயப்படுற மாதிரி இல்ல, சட்டம் தன் கடமையை செய்யும், நாங்க சட்டப்படி நடந்துக்குவோம் என்று சொல்லி அவரு ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. இப்ப இந்த 2 பேத்துல யார் அதிகார வர்க்கம் என்று சொல்லி பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல நிறைவேற்றக்கூடிய அந்த தீர்மானங்கள், பார்லிமெண்ட் தான் உச்சபட்ச அதிகாரம் உண்மைதான், ஆனால் அந்த அதிகாரம் அவங்க நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் மக்கள் ஓட்டு போட்டு எங்களுடைய பிரதிநிதியாக அனுப்புறோம் என்று சொல்லி எம்பிக்களை அனுப்புறாங்க. மக்கள் எனக்காக போராடுவீங்க, வாதாடுவீங்க, எனக்கு நன்மை, நீங்க இந்த எம்பி பார்லிமெண்ட்டுக்கு போனா இந்த எம்பி மேல மூலமாக எனக்கு நன்மை நடக்கும் என்று மக்கள் ஓட்டு போட்டு நம்பி எம்பிக்களாக அனுப்புறாங்க. அப்போ எம்பிக்கள் மக்களோட நன்மைக்காக தான் அந்த மசோதாவை நிறைவேற்றணும், பாஸ் பண்ணணும். அப்போ நீங்க நிறைவேற்றக்கூடிய மசோதாவால மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க, அதனால அவங்க வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது என்று சொல்லும்போது, அப்போ அந்த சட்டத்தை இந்த மசோதாவை பாஸ் பண்ணவங்கள எதிர்த்து யார் கேள்வி கேட்பது? அப்போ மக்கள் பாதிக்கப்பட்டா அப்படியே பாதிக்கப்பட்டுன்னு விட்டுற முடியுமா? இல்ல. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் போயிருக்கு. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, ஒருவேளை நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, உச்ச நீதிமன்றம் ஆளும் அரசுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லி இருந்தாக்க அப்போ என்ன பண்ணிருப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பெரும்பான்மையான மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ இல்ல பாதிக்கப்படுறவங்களுக்கு ஆதரவாகும் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் இருப்பாங்க. உதாரணத்துக்கு வக்பு திருத்த சட்ட மசோதாவை எடுத்துக்கலாமே, அல்லது ஆளுநர் மாநில உரிமையாக எடுத்துக்கலாமோ. அப்போ மாநில உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்ம யார்கிட்ட நம்மளுடைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் யார்கிட்ட சொல்லுவாங்க குறைகளை? மக்கள்கிட்ட சொல்லுவாங்க.
அப்போ மக்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே எஜமானர்கள். ஜெகதீஷ் தன்கர் துணை ஜனாதிபதி சொல்றாரு, எல்லாத்துக்கும் எஜமானர்கள் பார்லிமெண்ட் தான், பிரதமர் தான், எம்பிக்கள் தான் என்று. ஆனா எம்பிக்களுக்கும் முதல்வருக்கு எஜமானர்கள் யாருன்னு பார்த்தா மக்கள் தான். இறுதியாக வந்து உச்ச நீதிமன்றத்துல தவற நீதி இல்ல, பார்லிமெண்ட்ல நீதி இல்ல அப்படின்னும் போது யாருக்கிட்ட இவங்க எல்லாம் வந்து நிப்பாங்கன்னா மக்கள்கிட்ட தான் வருவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எஜமானர்கள் யாருன்னா மக்கள் தான். மக்கள் வந்து இவங்க யார் செய்யறது தப்பு என்று அவங்க வந்து யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்று இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். இது ஒரு சுழற்சி முறைதான், அப்படி வரும். இப்போ இவங்க வந்துட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிச்சிட்டாங்க. நான் வந்து உச்சகட்ட அதிகாரத்துல இருக்கிறதுனால நான் உச்ச நீதிமன்றத்துல நான் வந்து மதிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் பிரதமர் நான் எப்படி உச்ச நீதிமன்றத்தை மதிப்பேன் என்று சொல்லி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு ரவுடிகளை போல நடந்துக்கும் போது, ரவுடிகள் தான் அந்த மாதிரி சட்டத்தை மதிக்காம யாருக்கும் மரியாதை கொடுக்காம அநாகரிகமா அப்படித்தான் செய்வேன், அப்படித்தான் பண்ணுவேன், இப்படித்தான் திருடுவேன், இப்படித்தான் கொலை பண்ணுவேன், அந்த மாதிரி ரவுடிகள் தான் பண்ணுவாங்க. அப்படி நான் இப்படித்தான், நான் வச்சதுதான் சட்டம், நான் வகுப்பு திருத்த மசோதா கொண்டு வந்ததுதான், நீ யாரு கேள்வி கேட்கறதுக்கு, மாநிலத்துக்கான உரிமைகளை நான் கொடுக்க மாட்டேன், நீ யாரு கேள்வி கேட்கறதுக்கு, இந்த மாதிரிலாம் ஜனநாயகத்துக்கு மீறி கான்ஸ்டிடியூஷனை மீறி செயல்படும் போது அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் எல்லாத்தையும் வந்து காப்பாத்தும். அரசியல் அமைப்பு சாசனம் தான் எல்லாத்துக்கும் வந்து உரிய தண்டனையை கொடுக்கும். அப்போ இந்த ஜனநாயகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய உச்சகட்ட பதவியில் இருந்தாலும் சரி, சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, கான்ஸ்டிடியூஷனை மதிக்கணும். மதிக்காத யாரும் எவராக இருந்தாலும் அவமானப்படுவார்கள் என்பதுதான் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டுல இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த வர்க்கத்துக்கு, ஆணவத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த துணைவேந்தர்கள் மாநாடு இதுதான் கற்பிக்கக்கூடிய பாடங்கள். இந்த ரவியை வந்து திருந்துவாரா என்ன என்று பார்த்தா இவர் திருந்த மாட்டாரு, வருந்த மாட்டாரு, அவமானப்பட மாட்டாரு, அசிங்கப்பட மாட்டாரு. ஏன்னா இது எதுவுமே அவருக்கு இல்ல. மானம், சூடு, சொரணை இது எதுவுமே இல்லாதவர் தான் அந்த நபர். ஏன்னா இது முதல் முறை இல்ல, அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுல இருந்தே இது சர்ச்சைக்குரிய வகையில பேசுவதும், அநாகரிகமாக நடந்து கொள்வதும், சட்டத்தை மீறி பேசுவதும் இதே வேலையத்தான், வரலாற்று திரிபுகளை பண்றதும் இதே வேலையத்தான் அவருக்கு இருக்காரு. அப்போ நம்ம பலமுறை வந்து சாமானியர்களாக இருக்கக்கூடியவங்க கூட கண்டிக்கிறாங்க, பலமுறை கண்டிச்சிட்டாங்க. ஆனாலும் அவருக்கு கொஞ்சம் கூட அந்த வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மீண்டும் மீண்டும் அவமானப்பட்டு கொண்டேதான் இருப்பாரு இவரு. இப்ப இந்த மாநாட்டுல கலந்துகிட்ட அந்த 9 பேருக்கும் கலந்துகிட்டாலும் பிரச்சனை தான், கலந்துக்கலனாக்க அவங்க வந்து அரசியல் சாசனத்தை, உச்ச நீதிமன்றத்தை மதிச்சதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கலந்துக்காதவங்களுக்கு, அந்த கலந்துகிட்டவங்களுக்கும் இந்த மாநாட்டை கூட்டணவங்களுக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து விட்டார்கள் என்று சொல்லி தானாக முன் வந்து உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து நடத்தினா கட்டாயம் ரவியும் உள்ள போகணும், துணை ஜனாதிபதியும் உள்ள போகணும். இந்த 9 பேர் கலந்துகிட்டாங்க இல்லையா, அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று. பொறுத்திருந்து பார்த்தா நமக்கு எல்லா ஒரு தெளிவும் பதில் கிடைக்கும். அது வரைக்கும் நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.